ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரில ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம்ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்வாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இதோ என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். துலா ராசி 2026 ஏப்ரல் மாதத்துல துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் திருமண யோகம். நிறைய நாள்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மேட்ரிமல் வெப்சைட்ஸ்ல நீங்க தேடுறீங்க, ஆனா உங்களுக்கு நல்ல ப்ரொபோசல் இன்னி வரைக்கும் கிடைக்கல. ஸோ இப்போ அந்த சந்தர்ப்பம், அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், என்கேஜ்மெண்ட் ஆகிற சான்சஸ், கல்யாணம் நடக்கிற சான்சஸ். நிறைய பேருக்கு எப்பவோ பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனா இப்போ வருவாங்க, திரும்பி வர்ற சான்சஸ் இருக்கு. நீங்க காதலிச்சு இருக்க அந்த அந்த பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க, ஆனா மறுபடியும் அவர் திரும்பி வரலாம். உங்க லைஃப்ல எப்போ வந்தவர் இப்போ திரும்பி வர்றதுக்கு அவர் தப்பு தெரிஞ்சுக்கிட்டு உங்க நெசசிட்டியை பார்த்து கண்டிப்பா அவரை திரும்பி வர்றதுக்கு. எப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, ஆனா கட் ஆயிடும், அது மறுபடியும் அது நடக்கல. ஆனா இந்த டைம் பீரியட்ல அவர் திரும்பி வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது நான் அறிமுகம் ஆகணும், நான் ஃபேமஸ் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியட்ல அது நடக்கும். இப்போ நீங்க பண்ண ஒரு 100 வீடியோஸ்ல 100 வீடியோஸும் சக்சஸ்ஃபுல் ஆகுது, ஏதோ ஒரு வீடியோ நடக்கும். அந்த மாதிரி சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் நல்லாவே இருக்கு. பஞ்சம பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தா குழந்தைகள்லேருந்து கொஞ்சம் பிரச்சனை. எப்படின்னா, குழந்தைகள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வேலை செய்யற அடல்ட்ஸ் கூட ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்ல இருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான உங்களுக்கு மனசுக்கு நோயாகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அப்படி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு அவருக்கு சண்டைகள் நடக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஜாகிரதையா இருங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் பிரச்சனை குறையும். அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. சரஸ்வதி மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. சரஸ்வதி மந்திரம் யூடியூப்ல கிடைக்கும். ஸோ இது பஞ்சம பாவம். பஞ்சம பாவத்துல அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு ஏதோ ஒரு மனவலி. எப்படின்னா, இப்போ நான் அங்க ஜாப்ல இருக்கேன் சார், அவர் ரொம்ப சக்சஸ் ஆகிக்கிட்டே போயிருக்காங்க, எனக்கு சக்சஸே கிடைக்கல, எனக்கு பிரேக் த்ரூவே கிடைக்கல, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கூட எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் மனசுல வரும். எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு, எனக்கு மட்டும் எதுக்கு கிடைக்கல, எதுக்கு இப்படி நடக்குது? ஸோ
எண்ட் ஆஃப் த டே இது எப்படின்னா உங்க இது எல்லாமே கர்மத்தினாலதான் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு தியரி. ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு தலையிடத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம முயற்சி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் அதிகமான உங்க தலையில வரும் இந்த டைம் பீரியட். நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது நெகட்டிவான ஒரு பழக்கம் பத்தி கூட உங்களுக்கு ஆலோசனைகள் வரலாம். ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் மாதிரி ரொம்ப தூரத்துல இருங்க. அந்த மனசு வந்து அந்த லோ ஃபீல் ஆகும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, நல்லவர்கிட்ட பேசுங்க, நல்ல விஷயங்கள் பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சந்தான யோகம் டிலே ஆகும், குழந்தை யோகம் டிலே ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியா பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ராகு 5th ஹவுஸ்ல இருக்கும், யூஸ்வலா நெகட்டிவ் எனர்ஜி அவருக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு சிம்பிளான ரெமிடிஸ் இருக்கு, பண்ணலாம். அது எல்லாமே 10% தான். மிச்சம் 90% வந்து நம்ம மனசுல இருக்கு. ப்ராப்பர்ட்டி பண்ற யோகம் கண்டிப்பா இருக்கு. ஆனா ஜாகிரதை இருங்க. உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வரலாம், லீகல் இஷ்யூஸ் வர்றது சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. சதுர்த்த பாவாதிபதி ஷஷ்டத்துல இருக்கும்போது யூஸ்வலா நான் சொன்னபடி வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். ஜாகிரதை இருங்க. ஸோ தூர பிரயாணம், நல்லா சக்தி இருக்கிற பிளேசஸ்க்கு, ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ்க்கு நீங்க போற சான்ஸ் அதிகமா இருக்கு. டிராவல் பண்ற சான்சஸ் இருக்கு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஜாப் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. அதுலயுமே அன்எக்ஸ்பெக்டடா நீங்க உங்களுக்கு தெரியாத மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து துலா ராசியில பிறந்தவருக்கு